அனைவருக்கும் வணக்கம். தாவேக ஆட்சிக்கு வந்து சரியாக ஒரு மாதம் ஆக போகுது. இந்த ஒரு மாத காலத்தில் தொடர்ச்சியாக மின்வெட்டுனால மக்கள் அவதிப்படுறாங்க. நேற்று மட்டும் சென்னையில் கிட்டத்தட்ட 8 இடங்களில் மக்கள் வீதிக்கு வந்து போராடிட்டாங்க. இதுக்குத்தான் உங்களுக்கு ஓட்டு போட்டோமா, நாங்கள் விரும்பின மாற்றம் இதுதானா, சின்ன பிள்ளைய பேச்சை கேட்டு ஓட்டு போட்டோமே, எங்களுக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும் அப்படின்னு மக்களுடைய ஆவேச குரலை கேட்க முடியுது. குறிப்பாக சென்னையில் அம்பத்தூர், அதே போல் வந்து கள்ளிக்குப்பம், புதூர் மேனாம்பேடு, பாலாஜி நகர், அப்புறம் வந்து சரஸ்வதி நகர், உரகடம், வெள்ளிவாக்கம், பெரம்பூர், முதலமைச்சருடைய தொகுதி, இப்படி பல்வேறு இடங்களில் இந்த மின்வெட்டு ஏற்பட்டு கிட்டத்தட்ட 2 மணி நேரம், இரவு 11:30 மணிக்கு கட் பண்ணுறாங்கன்னா 2 மணி 3 மணி வரைக்கும் மக்கள் வந்து இருட்டில் கடந்து கொசுக்கடியில் கடந்து வெளியே வந்து போராடுறாங்க. இந்த மின்வெட்டுக்கான காரணமாக பல்வேறு காரணங்களை அடுக்கினாலும் தமிழ்நாட்டுடைய மின்சாரத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய நிர்மல் குமார் அவர்கள் வந்து இன்னைக்கு தன்னுடைய எக்ஸல பக்கத்தோடு பதிவு போட்டிருக்காரு. ஆவடி காமராஜர் நகரில் ஒரு இருசக்கர வாகனத்தில் 2 பேர் வராங்க. வந்து ஒரு வீடு பக்கத்தில் சாலை இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய சின்ன ஒரு ஒரு பெட்டி, ஒரு மின்சார பெட்டி, அதை திறந்து அங்கேருந்து ஒரு பீஸ் கேரியல் 3 அடுக்காக இருக்குது, அதை பிடுங்குறானுங்க. இப்படி இந்த மாதிரி திருடிட்டு போகிறதுனால தான் இந்த மின்தடை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி விளக்கத்தை கொடுத்து இவங்க மேலே புகார் அளிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து போட்டிருக்காரு. இப்படி தாவேக ஆட்சிக்கு கெட்ட பெயரை உருவாக்க, அவப்பெயரை உருவாக்க, இந்த மாதிரி ஃபீஸ் கேரியர்களை பிடுங்கி, ஃபீஸ் கட்டைகளை பிடுங்கித்தான் இந்த மின்தடை ஏற்படுதா, இல்லை மின்தடையினுடைய உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறது குறித்து தான் இந்த காலம் நம்ம ஷாக்காக பேச போகிறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். கடந்த மே 10ஆம் தேதி தமிழக முதலமைச்சராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்றார். எனக்கு தெரிஞ்சு மே 12ஆம் தேதி இரவெல்லாம் சென்னையில் மின்தடை அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடிஞ்சுது. மே 10ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் மின்தடை இல்லை, 12ஆம் தேதி எப்படியா மின்தடை ஏற்பட்டுச்சு? அப்போ இதுக்கு காரணம் திட்டமிட்டு தமிழக வெற்றிக்கழகத்தின் மீது அவதூறு பரப்புவதற்காக, தமிழக வெற்றிக்கழகத்தின் ஆட்சி மீது அதிருப்தியை உருவாக்குவதற்காக பார்த்தீங்களா ஓட்டு போட்டீங்க, எந்த லட்சணமாக நிற்கிறீங்க அப்படின்னு பேசுவதற்காக இந்த மின்தடை திட்டமிட்டு ஏற்படுத்தப்படுது. சில புல்லுருவிகள், ஸ்லீப்பர் செல்ஸ் இந்த டிஎன்இபிக்குள்ள இருக்காங்க, தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் இருக்காங்க. அதனால தான் இந்த மின்தடை என்று முதலில் அரசு தரப்பிலிருந்து, குறிப்பாக நிர்மல் குமார் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டுச்சு. சில ஊழியர்களை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, சில ஊழியர்களை எச்சரித்தாங்க, அதெல்லாம் நடந்துச்சு. இதன் தொடர்ச்சியாக நேற்றிலிருந்து கடந்த ஒரு 4 நாளாக சென்னையில் கடுமையான மின்வெட்டை சரி பண்ணிட்டோம், அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் கூட, குறிப்பாக அம்பத்தூர் பகுதியில் கடுமையான மின்வெட்டு, முதலமைச்சருடைய பெரம்பூர் தொகுதியில் கடுமையான மின்வெட்டு, கொளத்தூர் தொகுதியில் கடுமையான மின்வெட்டு, வட சென்னை பகுதியில் தான் குறிப்பாக இந்த மின்வெட்டு அதிகமாக இருக்கிறது. அப்போ அதுக்கு காரணங்களை அமைச்சர் இன்றைக்கு சொல்றாரு. இந்த மாதிரி மின்சார ஊழியர்களுடைய அஜாக்கிரதை, அலட்சியம் சில காரணம், சில இடங்களில் திருட்டு நடந்திருக்குது, இந்த மாதிரி திட்டமிட்டு இந்த மாதிரி ஃபீஸுக்கு வந்து பிடிங்கிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து போடுறாரு. ஆவடியில் காமராஜ் நகரில் ஏதோ ஒரு இடத்துல 2 பேர் பைக்கில் வரான், 2 பேர் பைக்கில் வந்து ஒரு கட்டையை பிடிங்கிட்டு போகிறான். இதனால் அம்பத்தூர்லேயும், பாலாஜி நகர்லேயும், சரஸ்வதி நகர்லேயும், வெள்ளிவாக்கத்துலேயும், பெரம்பூர்லேயும், கொளத்தூர்லேயும் மின்வெட்டு ஏற்படுச்சா? இந்த மொத்த கட்டுப்பாடும் ஆவடி காமராஜ் நகரில் இந்த பாக்ஸில் தான் உட்காந்துருக்கா? அம்பத்தூரில் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் போயிட்டு ஃபியூஸ் கேரியரை பிடுங்கிட்டா அம்பத்தூர் ஏரியாவில் கரண்ட் கட் ஆயிரும், அப்படி தானே? அந்த டிரான்ஸ்ஃபார்மரை போய் சாமானிய நான் இப்போ தாவேக ஆட்சிக்கு களங்கத்தை ஏற்படுத்த, முதலமைச்சர் விஜய்க்கு மேலே ஒரு கோபத்தை ஏற்படுத்த, பார்த்தீங்களா இவருக்கு தானே ஓட்டு போட்டீங்க, இருட்டு கடந்து சாவுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் போய் ஃபீஸ் கட்டையை பிடுங்கணும்னு நினைக்கிறேன். நான் போய் ஃபீஸ் கட்டையை பிடுங்க முடியுமா? நான் எவ்வளோ பெரிய பிடுங்கியாக இருந்தாலும் பிடுங்க முடியாது, அப்படின்னு தான் உண்மை. ஏன்னா அந்த இடத்துல டிரான்ஸ்ஃபார்மரில் ஃபியூஸ் போக வைக்கணும்னா 3 பேருக்கு மட்டும் தான் அத்தாரிட்டியாக இருக்காங்க. ஒருத்தர் வந்து ஒயர்மேனு, ஒருத்தர் போர்மேனு, ஒருத்தர் லைன்மேனு. இந்த 3 பேருக்கு தான் ட்ரைனிங் இருக்குது. இந்த 3 பேருக்கு தான் அந்த லிவர் இருக்கும், அந்த ஒரு கட்டை மாதிரி இருக்கும், ஒரு கம்பி, ஒரு இரும்பில் செய்யப்பட்டிருக்கும். அதை கொண்டு போய் அங்கே இருக்கிற லிவரில் சொறி, கிட்டத்தட்ட சாவி மெத்தட் தான், பூட்டு சாவி மெத்தட் தான். அதை போய் லாக் பண்ணி ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ஃபியூஸ் வந்து அங்கே போகும். இதை
அந்த வயர்மெண்ட்டையோ போர்மெண்ட்டையோ லைன்மெண்ட்டையோ போய் நான் திருடிட்டு போய் அவங்க தூங்கிட்டு இருக்கும்போதோ, அவங்க பைக்கில் போகும்போதோ, அவங்க வீட்டில் சாவியை தொங்க போட்டுட்டு பாத்ரூமில் குளிக்கும் போதோ நான் தெரியாதனமா இல்லை இபி ஆஃபீஸ்க்குள்ளே புகுந்து நான் போய் உள்ளே போய் அதை எடுத்து கொண்டு வந்து நான் வந்து போடுற வரைக்கும் அந்த ஒயர்மேனு, லைன்மேனு, போர்மேன் 3 பேரும் புளியங்காயை உருவி சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா? நம்ம ஊரில் ஒரு 100 வீடு இருக்கு அப்படின்னா அந்த 100 வீட்டுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் சின்ன சின்ன கிராமங்களை ஒருங்கிணைத்து இன்னொரு மொத்தமான ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று இருக்கும், அதுலேருந்து வரும். அதுக்கப்புறம் சப்ஸ்டேஷனு, அந்த மொத்த 5 கிராமத்தையும் உள்ளடக்கி ஒரு சப்ஸ்டேஷன் இருக்கும். பொதுவாக இந்த மின்சாரம் வந்து காற்றாலை வழியாக, சூரிய ஒளி மூலியமாக, அப்புறம் அனல் மின் நிலையம், அணு மின் நிலையம், நீர் மின் நிலையம்னு பல்வேறு முறையில் மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. இப்படி தயாரிக்கப்படுகிற மின்சாரத்தை மிகப்பெரிய மின் கம்பிகள் மூலமாக, மின் வழித்தடத்தின் மூலமாக நம்ம பார்த்துருப்போம். ஊருக்கு வெளியே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய உயர் மின்னழுத்த கோபுரங்கள் இருக்கும். இந்த உயர் மின்னழுத்த கோபுரம் மூலமாக மின் பகிர்மானம் செய்து டிரான்ஸ்மிஷன் சொல்லுவாங்க, அது வழியாக கொண்டு வந்து சப்ஸ்டேஷன்ஸ், அதன் மூலியமாக துணை மின் நிலையங்கள், அந்த துணை மின் நிலையங்களுக்கு வரவழைக்கப்பட்டு அங்கிருந்து வீடுகளுக்கும் மற்ற நிறுவனங்களுக்கும் அழைக்கப்படுது. இப்படி தான் மின்சாரம் வருது. இதில் தமிழ்நாடு அரசு மின்சாரத்தை கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுடைய மின்சார தேவை ஒரு 16,000 மெகாவாட் அப்படின்னு வச்சுக்குவோம். எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, ஒரு 16,000 21,000 மெகாவாட்டாக இருக்கலாம் ஒரு நாளுடைய தேவையை பொறுத்து இருக்கு. இந்த சம்மர் கோடை காலங்களில் வெயிலுடைய தாக்கத்தில் நம்ம குளிரூட்டி பயன்படுத்துவோம், ஏர் கூலர் பயன்படுத்துவோம், ஃபேன் அதிகமாக போடுவோம், ஃப்ரிட்ஜ் அதிகமாக பயன்படுத்துவோம். அப்படிங்கும்பொழுது அந்த மின் தேவை அதிகமாக இருக்கும். இந்த 16,000 மெகாவாட்டு தமிழ்நாடு அரசே உற்பத்தி பண்ணுதான்னா இல்லை. அதில் வெறும் 15-20 விழுக்காடு மட்டும்தான் தமிழ்நாடு அரசு உற்பத்தி பண்ணுது. மீதி கிட்டத்தட்ட ஒரு 45-50 விழுக்காடு தனியார் நிறுவனங்கள்ட்டிருந்து அரசு கொள்முதல் பண்ணுது. அரிசி வாங்குற மாதிரிலாம் கிடையாது. மின்சாரத்தை ஒரு இடத்துல கொடுத்துட்டு இன்னொரு இடத்துல வாங்கிக்குவாங்க, அப்புறம் தனியார்ட்ட வாங்குறாங்க. மீதி வந்து மத்திய அரசுடைய NLC போன்ற நிறுவனங்கள்ட்டிருந்து அணுமின் நிலையங்கள்லேருந்து தமிழ்நாடு அரசு பெற்றுக்கொள்ளுது. இப்படித்தான் மின்சாரத்தை தமிழ்நாடு அரசு பெறுது. இதில் தமிழ்நாடு அரசு உற்பத்தி செய்கிற மின்சாரம் ஒரு நாளைக்கு 15-20 விழுக்காடு மட்டும்தான். இதில் தனியார் எவ்வளோ வாங்குறாங்க? 45-50 விழுக்காடு. இந்த ஒரு மாத காலத்தில் கொள்முதல் பிரச்சனை இருக்கிறதா இல்லையா? அதான் இப்போ இருக்க கேள்வி. திமுக ஆட்சியில் கொள்முதல் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அதே நிறுவனங்கள் தான் இப்பவும் தொடருது. ஆனால் திமுக ஆட்சியில் கொள்முதல் வாங்கும்போது அந்த டெண்டருக்கு கிட்டத்தட்ட ஒரு 20-30 விழுக்காடு கமிஷன் வாங்கியிருக்காங்க. இந்த ஆட்சி வந்த பிறகு நாங்கள் கமிஷனே வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. கமிஷனே வாங்கலை அப்படின்னா அந்த நிறுவனங்கள் மின்சாரத்தை தங்குதடையின்றி கொடுத்துருக்கணும். தங்குதடையின்றி அந்த நிறுவனங்கள் மின்சாரத்தை கொடுத்துருந்தா தங்குதடையின்றி மின்சாரம் வந்துருக்கணும். இப்போ அந்த மின்சாரம் தங்குதடையின்றி வருதா வரலையா அப்படிங்கிறதா இப்போ இருக்கிற கேள்வி. நீங்கள் கமிஷனே வாங்கலை அப்படின்னா அவங்க அந்த ஏற்கனவே கொடுத்த ரேட்டை விட குறைச்சி கொடுக்கணும். குறைச்சி கொடுத்துருந்தாலும் தங்குதடையின்றி வரணும். இல்லை எங்களுக்கு கமிஷன் வேண்டாம், ஏற்கனவே ரேட்டுக்கே கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலும் தங்குதடையின்றி வரணும். இப்போ அந்த இடத்துல பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படின்னு தான் ஒரு கேள்வி. ஏன்னா இந்த கமிஷன் இல்லைன்ட்டாங்க, பார்ட்டி ஃபண்ட் இல்லைன்ட்டாங்க, MLA ஃபண்ட் இல்லைன்ட்டாங்க, மினிஸ்டர் ஃபண்ட் இல்லைன்ட்டாங்க. அப்படி எந்த ஃபண்டுமே இல்லை. ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன், அந்த ஃபண்டு இந்த மின்சாரத்தொழில் மட்டும் எவ்வளோ வரும் அப்படின்னா, ஸ்ரீபெரும்புதூர் ஏரியாவில் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தில் வந்து மின்சாரம் வாங்கி அந்த ஸ்ரீபெரும்புதூர் மாவட்டத்துக்கு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. அங்கே மட்டும் மின்சாரத்துறை அமைச்சருக்கு, இந்த அமைச்சருக்கு இல்லை, பொதுவான மின்சாரத்துறை அமைச்சருக்கு 25 கோடி ரூபாய் கமிஷன் மட்டும். மின்சாரத்துறை அமைச்சருக்கு மட்டும். அப்புறம் அதிகாரிகளுக்கு, அப்புறம் MLAக்களுக்கு, அப்புறம் பார்ட்டி ஃபண்டு, அப்புறம் தலைமைக்கு, அப்புறம் அதுக்கெல்லாம் போயிருக்கு திமுக ஆட்சியில் 25 கோடி ரூபா. தமிழ்நாடு முழுக்க சும்மா உட்கார்ந்துருக்கிற மின்சாரத்துறை அமைச்சருக்கு 500 கோடி ரூபா மாத கமிஷன். இந்த 500 கோடி ரூபா கமிஷனை நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தாவேக அரசு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுச்சு. முதலமைச்சர் சொல்லிட்டாரு, ஆதவர்ஜனா சொல்லிட்டாரு, அமைச்சர் பெருமக்களும் சொல்லிட்டாங்க, எங்ககிட்ட பார்ட்டி ஃபண்டு கல்ச்சர் கிடையாது, MLA ஃபண்டு, MP ஃபண்டு, அமைச்சர் ஃபண்டு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த 500 கோடி ரூபா சேவ் ஆகணும் இல்லையா? இந்த 500 கோடி ரூபாயை குறைச்சி தான் அவங்ககிட்ட வாங்கணும். ஏன்னா ஒரு யூனிட் ஒரு குறிப்பிட்ட ரேட்டுக்கு, ஒரு எடுத்துக்காட்டு ஒரு 10 ரூபாய்க்கு தர்றாங்க அப்படின்னா 500 கோடியை கமிஷனாக கொடுத்து 10 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. இப்போ 500 கோடி வேண்டாம் அப்படின்னா அந்த 10 என்ன மாறணும்? 8ஆவோ 7ஆவோ மாறணும். அது மாற்றப்பட்டிருக்கா மாற்றப்படலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ எதனால் இந்த டிலே ஏற்படுது? மின்சாரம் தனியாட்டிருந்து மொத்தமாக வந்துருச்சு அப்படின்னா இங்கே முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கணும், கொடுக்கப்படலை. அப்போ தனியாட்டிருந்து வருவது நிறுத்தப்பட்டிருக்கிறதா இல்லை குறைந்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி தான் நாம் எழுப்ப வேண்டிய கேள்வி. மிக முக்கியமாக இதை ஏன் இங்கேருந்து சொல்கிறேன் அப்படின்னா,
ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் போய் ஒருத்தன் மின்சாரத்தை தடை பண்ணவே முடியாது. அது தடை பண்ணக்கூடிய அதிகாரம் லைன்மேனுக்கு, போர்மேனுக்கு, ஒயர்மேனுக்கு தான் இருக்குது. அப்படியே வச்சுக்கிட்டா கூட ஒரு இடத்துல ஒருத்தன் அந்த ஃபீஸ் கட்டையை பிடிங்கிறான் அப்படின்னா, நேற்று மட்டும் சென்னையில் அம்பத்தூர், கள்ளிக்குப்பம், புதூர், மேனாம்பேடு, பாலாஜி நகர், சரஸ்வதி நகர், ஒடகரம் உள்ளிட்ட 8க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த பக்கம் ஆர்ப்பாட்டம். இன்னொரு பக்கம் முதலமைச்சர் விஜய் அவருடைய சொந்த தொகுதியாக இருக்கக்கூடிய பெரம்பூர் தொகுதியில் கவியரசு கண்ணதாசன் நகர், எம்ஆர் நகர், திருவள்ளூர் நகர், விவேகானந்த நகர், கொடுங்குயூர் உள்ளிட்ட இடங்களில் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் மின்வெட்டு. அதே போல் வெள்ளிவாக்கத்தில், குளத்தூரில், இப்படி பல்வேறு இடங்களில் மின்வெட்டு. இது சென்னையில் மட்டும் இந்த மின்வெட்டு நடக்குது. தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியல. சென்னையில் தான் மக்கள் உடனடியாக வெளியே இறங்கி வந்து போராடியதால் இந்த செய்தி பரபரப்பாக மாறி இருக்குது. எல்லாரும் பாத்துக்கிட்டோம். ஒரு செட் ஆஃப் பீப்புள் மட்டும் கண்டு போடுற வரைக்கும் பேசுறதுக்கு இல்ல, அவர் சொல்றது எல்லாருமே பாத்துக்கிட்டோம். சார், ஒரு செட் ஆஃப் பீப்புளையா பாதிக்கணும். அவர் சொல்றாரு போயிட்டே இருக்காரு. Is there any specific time limit which we need to reach? Is there anything you have any time that limits or anybody is working on it? Who is taking the entire responsibility? Is there any specific ஒரு பில்லர் பீஸ் போட்டா காசு கொடுத்துமா, உங்களுக்கு காய் கொடுத்துமா காசு. அப்பா ரமேஷ் ரமேஷ் எல்லாமே திருப்பி போயிடுச்சான். அம்பத்தூர் உள்ளிட்ட இந்த 8 இடங்கள்லையும் ஃபீஸ் கட்ட புடுங்கப்பட்டுச்சா? அந்த பக்கம் முதலமைச்சருடைய தொகுதியில் 4-5 இடங்கள்லையும் மக்கள் போராடினாங்க, அங்கேயும் ஃபீஸ் கட்டி பிடுங்கப்பட்டுச்சா? ஏன்னா மொத்தமாக அந்த ரமணா படத்தில் வரும்போது ஒரு பெரிய டீமாக சேர்ந்து வேலை பார்த்தா மட்டும்தான் இது நடக்கும், அப்படி தான் நமக்கு தோணுது. ஒரு பெரிய டீம் இறங்கி எல்லா இடங்கள்லையும் நீ பிடுங்கடா, இன்னைக்கு நைட்டு முழுக்க எல்லாம் கிடக்கட்டும் அப்படின்னு பண்ணால் மட்டும்தான் அது பண்ண முடியும். அப்படி பண்ண முடியுமா? அது சாத்தியமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. பண்ண முடியுமா? இவங்க தான் பண்ணியிருக்காங்களான்னு தெரியாது. ஆனால் தமிழ்நாடு அரசு, அதாவது இப்போ இருக்கிற தவேக அரசு ஒரு 3 பேரை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ஒருத்தருடைய பென்ஷனை கட் பண்ணுறாங்க. ஒரு அரசு ஊழியருடைய பென்ஷனை ஒரு அரசு ஏன் கட் பண்ணணும் அப்படின்னு கேள்வி இருக்குல்ல. 21/5/2026 தமிழ்நாடு மின்சார வாரியம் ஒரு செய்தி வெளியிடுது. அது என்னென்னா, மாண்புமிகு எரிசக்தி வளம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் அவர்கள் தமிழ்நாடு மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் பல்வேறு ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தி வருகிறார். இந்த ஆய்வின் போது தமிழ்நாடு பசுமை எரிசக்தி கழகத்தின் சமீபத்தில் ஒதுக்கீடு மற்றும் ஒப்புதல் வழங்கியதில் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் அவசரகதியில் ஒப்புதல்கள் வழங்கப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. மேற்கண்ட குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் முறையான விசாரணை நடப்பதற்கும் நிர்வாக ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கும் முறையற்ற நிர்வாக தலையீடு மற்றும் இதர குற்றச்சாட்டுகள், எப்படி இதை நோட் த பாயிண்ட் மயிலாடு, இதர குற்றச்சாட்டுகள் காரணமாக திரு காசி தலைமை நிதி கட்டுப்பாட்டு அலுவலர் வருவாய் மற்றும் திரு சந்திரசேகரன் தலைமை பொறியாளர் மரபுசாரா எரிசக்தி ஆகியோர் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்படுகிறார்கள். மேலும் மேற்கூறிய குற்றச்சாட்டுகளில் தொடர்புடைய ஓய்வு பெற்ற இயக்குனர் பசுமை எரிசக்தி கழகம் திரு எஸ் மங்களநாதன் அவர்களின் ஓய்வூதிய பலன்கள் அனைத்தும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. பொதுவாக சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, பென்ஷனை கட் பண்ணணும் அப்படி கேள்விக்கல. அதாவது அவருக்கு ரிட்டையர்ட் ஒருத்தருடைய பென்ஷனை கட் பண்ணுறாங்கன்னா அவருக்கு என்ன ரோல் இருந்துச்சு,
சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது துறையான முறையான விசாரணை நடைபெற்று மின்வாரிய விதிமுறை அடிப்படையில் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு போட்டாங்க. இது எல்லாரும் பார்த்தோம், 2 பேர் சஸ்பெண்டுங்க, ஒருத்தர் பென்ஷன் கட்டுங்க அப்படின்னாங்க. 2 பேர் ஏன் சஸ்பெண்டு? 2 பேர் சஸ்பெண்டு, கரண்ட் கட்டு 2 பேர் சஸ்பெண்டு. இந்த ரெண்டையும் இணைச்சு பார்த்தீங்க அப்படின்னா உண்மைத்தன்மை தெரிய வரும். இந்த காசி யார் அப்படின்னா பெரிய விசுவாசி யாருக்கு? முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சருக்கு. முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இந்த காசி மிகப்பெரிய விசுவாசி. எந்த அளவுக்கு விசுவாசினா, ஒரு ஊழல் வழக்கில் சிபிஐ செந்தில் பாலாஜி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து, இதை மின்சாரத்துறை அமைச்சருக்கு தெரியாம, மின்சாரத்துறைக்கே தெரியாம செந்தில் பாலாஜி அவர்கள் மீது இந்த வழக்கு போட்டதுக்கு மேல்முறையீடு போயிருக்காரு காசி போன வாரம். அந்த அளவுக்கு காசி செந்தில் பாலாஜிக்கு விசுவாசமாக இருக்கு. இந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்க போறாங்க, என்னென்ன பண்ண போறாங்கன்னு உள்ள இருந்து டீட்டெயில் கொடுக்குறது. ஒட்டுமொத்தமான இந்த மின்சாரத்துறையில் ஊழியர்கள், அதிகாரிகள் எல்லோரும் காசியோட கட்டுப்பாடு, காசியோட கண் அசைவில் என்ன வேணாலும் நடக்கும். அப்படி காசி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சந்திரசேகரன், மங்களநாதன், இந்த 3 பேருமே கூட்டு. எந்த அளவுக்கு கூட்டு அப்படின்னா, இப்போ ஒரு டெண்டர் விடணும் அப்படின்னா இந்த டெண்டர் ஃபைலை நேராக தூக்கிக்கிட்டு அமைச்சர் வீட்டில், முன்னாள் அமைச்சர் வீட்டில் போய் உட்கார்ந்து யாருக்கு டெண்டர் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அந்த சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட கமிஷனை வாங்கி அவங்களுக்கு கொடுத்துட்டு இவரும் எடுத்துக்கொள்கிற அளவுக்கு 3 பேரும் கூட்டு. இப்போ வாங்கியே பழக்கப்பட்ட இந்த கும்பல்களுக்கு ஒரு பக்கம், இந்த பக்கம் அமைச்சர் ஃபண்டு வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு இல்லையா? அமைச்சர் தான் வேணான்னு சொன்னார், நாங்கள் வேணாம்னு சொல்லலையே. அமைச்சர் வேணாம்னு சொன்னால் அமைச்சர்கிட்ட போய் கொடுக்காதியா, எங்களுக்கு கொடு அப்படின்னு கேட்பாங்கல்ல. அப்போ எங்களுக்கு கொடுன்னு சொல்லும் பொழுது கொடுக்கல, இவங்களுக்கு கேட்குற நிறுவனத்துக்கு இவங்க அமைச்சரோ இல்லை தாவேக அரசோ கொடுக்கலன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க அங்கே உள்ள எல்லா வேலையும் காட்ட ஆரம்பிப்பாங்க. அப்போ இவங்களுடைய ரோலு இந்த மின் தட்டுப்பாட்டில், மின் தடையில் ஒரு பெரிய ரோலு, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அதாவது இந்த பியூஷ் கோயலில் ஆவடியில் ஒரு காமராஜ் நகரில் ஒருத்தன் பிடிங்கிட்டு போயிட்டான்னு சொல்ல, அது பக்கா போய், அது எவனோ ஒருத்தன் திருடி கொண்டு போய் எடைக்கு கொண்டு போய் போடுறதுக்காக போயிருக்கான். இவங்க அந்த காசி மேலே நேரடியாக குற்றச்சாட்டு சொல்ல முடியாமல், சந்திரசேகர் மீது குற்றச்சாட்டு சொல்ல முடியாமல், மங்கள்நாதன் மீது குற்றச்சாட்டு சொல்ல முடியாமல் அவங்கள பணியை விட்டு இடைநீக்கம் பண்ணிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பியூஷ் கேரியில் புரிந்து போன இவன் மேலே பழிய போட்டிருக்காங்க. அப்புறம் செப்ராணி தானே சிக்குவான் கடைசியில். அவன் இப்போ அவனை ரிமாண்ட் பண்ணிடுவாங்க, 15 நாள் ரிமாண்ட் பண்ணி அவன் புழலுக்கு போயிடுவான். அதுக்கு 100 விழுக்காடு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவனால தான் இங்கே முழுக்க மின் தட்டுப்பாடான கிடையாது. மின் தட்டுப்பாட்டுக்கான காரணம் இது. இந்த காசி, இந்த மங்கள்நாதன், சந்திரசேகரன் ஒன் ஆஃப் த ரீசன். இவங்களும் ஒரு காரணம். சரி, திமுகவுடைய ரோல் இதில் இருக்கா? நிறைய எல்லாரும் சமூக வலைதளங்களில் திமுகவுடைய ரோல் இருக்குது, திமுகவை சார்ந்த ஊழியர்கள் இந்த மின் தட்டுப்பாட்டை திட்டமிட்டு ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன டவுட்னா, தமிழ்நாட்டில் 38 மாவட்டம் இருக்குது. மின் தட்டுப்பாடு ஏற்படுனா 38 மாவட்டம் தானே ஏற்படணும். அதுன்னு சென்னையில் மட்டும் ஏற்படுது. சென்னையில் தான் தமிழ்நாட்டில் அதிகமான மின்சார தேவை இருக்குது. 4850 மெகாவாட்டை ஒரு நாளைக்கு பயன்படுத்துகிறாங்க. 16000 மெகாவாட்டில் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக சென்னை பயன்படுத்தப்படுது. அதனால் சென்னையில் தட்டுப்பாடு வருதா, இல்லை சென்னையில் மின்தடை ஏற்பட்டால் செய்தியாக மாறும்? சென்னையில் மின்தடை ஏற்பட குறிப்பாக சென்னைக்குள்ளே அண்ணா நகர் இருக்குது, சென்னைக்குள்ளே கோயம்பேடு ஏரியா இருக்குது, சென்னைக்குள்ளே கேகே நகர் இருக்குது, சென்னைக்குள்ளே தான் வடவள்ளி இருக்குது, சென்னைக்குள்ளே தான் வேளச்சேரி இருக்குது, சென்னையில் தான் போரூர் இருக்குது, சென்னை பக்கத்தில் தான் சென்னைக்குள்ளே தான் சென்னைக்குள்ளே தான் தாம்பரம் இருக்குது. இங்கெல்லாம் மின்தடை ஏற்படலையே. ஏன் குறிப்பாக அம்பத்தூர், ஏன் குறிப்பாக ஆவடி பகுதி, ஏன் குறிப்பாக கொளத்தூர், ஏன் குறிப்பாக பெரம்பூர், ஏன் குறிப்பாக வில்லிவாக்கம்? ஏன்னா ஜன நெருக்கடி, மக்கள் நெருக்கடி அங்கே அதிகம். உடனடியாக ஒரு வீட்டில் ஒருத்தன் இறங்கி வரானா டக்குன்னு அடுத்தடுத்த வீட்டில் வருவான், சரசரன்னு மக்கள் கூடிடுவான். மக்கள் கூடும்போது செய்தியாக மாறும், போராட்டமாக வெடிக்கும், அது சாலை மறியலா மாதிரி, நியூஸாக மாதிரி தமிழ்நாடு முழுக்க பற்றி எரியும் என்பதனால் இது ஏற்படுதா அப்படிங்கிற கேள்வி உருவாகுதுங்க. உண்மையிலே சொல்ல போனால் இந்த மின் தடைக்கான உண்மையான காரணங்களை வெளியே சொல்ல முடியாமல் இந்த அரசும் இந்த அமைச்சர் பெருமக்களும் தவிக்கிறாங்க. ஒன்று தவிக்கிறாங்க, இல்லை பயப்படுறாங்கன்னு அர்த்தம். இப்போ இந்த காசி, மங்கள்நாதன் இந்த டீம் தாங்க பண்ணுது, இவங்களோட ரோல் பெரிய ரோல் இருக்குன்னு சொன்னால் இன்னும் அதிகமாக பண்ணுவாங்க. ஏன்னா மொத்தமாக டிஎன்இபி அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது. இப்போ சஸ்பெண்ட் பண்ணதுக்கே பல வேலைகளை காட்டியிருக்காங்க. இன்னும் இல்லை, இவங்களால தான் நடக்குதுங்க, இவர் செந்தில் பாலாஜியோடைய ஆளுங்க, இதுக்கு பின்னாடி திமுக இருக்குங்க அப்படின்னு வெளிப்படையாக சொன்னால் அவங்க இன்னும் வேலை கட்டுவாங்க. இப்போ ஏன்டா சஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தமிழ்நாடு அரசும் மின்சாரத்துறையும் வந்திருக்கு. இவங்களை ஏன்டா சஸ்பெண்ட் பண்ணா மொத்த டீமும் அவங்க டீமு.
அப்படிங்கும்போது என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கு. இப்போ சஸ்பென்ஷனை திருப்பி வாங்குறதா, இல்லை சஸ்பென்ஷன்லேயே வச்சிருக்கிறதா, இல்லை புதிய ஆட்களை போடுறதா அப்படிங்கிற குழப்பத்துக்கு தமிழ்நாடு அரசு சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு பக்கம், இது ஒரு ரீசனு. இன்னொரு ரீசன் வந்து இந்த தனியார் நிறுவனங்கள்லேருந்து கொள்முதல் வாங்குவதில் சிக்கல். நாங்கள் ஸ்டேட் ஃபார்வர்டாக அரசாங்கம், நீ ஸ்டேட் ஃபார்வர்டாக இல்லை வந்து அந்தமான சுற்றி வந்து ஃபார்வர்டாக இருக்கு, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. எனக்கு வந்து நான் ஏற்கனவே கொடுத்த ரேட்டு தான் கொடுப்பேன். நான் காசு வாங்கலையா, நீ ரேட்டை குறைனா அதெல்லாம் தர முடியாது, கொடுத்த ரேட்டு தான் கொடுப்பேன்னு கேட்குறாங்க. இப்போ கொடுத்த ரேட்டுக்கு தான் கொடுப்பதனால டிமாண்டா, அவங்க மின்சாரம் தரலையா, இல்லை ஏற்கனவே கொடுத்த கமிஷனை விட அதிகமாக கேட்பதனால டிமாண்டாங்கிறதும் தெரியல. ரெண்டு இருக்குது. ஒன்று, நாங்கள் வந்து கமிஷனே வாங்க மாட்டோம், எங்களுக்கு ரேட்டை கம்மியாக கொடுங்கன்னு சொன்னதுனால, இல்லை நாங்கள் பழைய ரேட்டுக்கு தான் தருவோம்னு சொல்லி தனியார் நிறுவனங்கள் மின்சாரத்தை வழங்குவதில் தடை ஏற்பட்டுருக்கலாம். இல்லை ஏற்கனவே வாங்கிக்கிட்டு இருந்த கமிஷனை விட அதிகமாக கேட்டதுனால, அவங்களாம் பரவாயில்ல, நீ என்ன எவ்வளோ கேட்குற அப்படின்னு சொல்லியும் தராமல் வந்துக்கலாம். ரெண்டு பக்கமும் இருக்குது. நம்மகிட்ட இருக்க கேள்வி என்னென்னா, மக்கள் பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்துக்கு மின் தட்டுப்பாடு ஏற்படுது, மின் தடை ஏற்படுது, தொடர்ச்சியான மின்வெட்டு இருக்குது. சென்னையில் இல்லை ஸ்ரீபெரும்புதூரில் இல்லை காஞ்சிபுரத்தில் இல்லை செங்கல்பட்டில் இல்லை பல்வேறு மாவட்டங்களில் கூடிய ஒரு தொழிற்சாலையில் கூட எங்களுக்கு மின்வெட்டுங்க அப்படின்னு சொல்லவே இல்லையே. ஏன்னா எல்லா தொழிற்சாலையும் மின்சாரத்தை அவங்களே உற்பத்தி பண்ணிக்கிறாங்களா? சூரிய ஒளி மின்சாரத்தின் மூலமாக, காற்றாலை மூலமாக, இல்லை நீர் மின் நிலையம் மூலமாக, இல்லை அனல் மின் நிலையம் மூலமாக அவங்களே உற்பத்தி பண்ணிக்கிறாங்களா? அவங்க மின் தேவையை அவங்களே போக்கிக்கிறாங்களா? அப்படி தான் இருக்கா? தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் மூலமாக எந்த தொழிற்சாலையும் மின்சாரம் வாங்கவே இல்லையா? ஏன் ஒரு தொழிற்சாலை கூட மின்வெட்டு ஏற்படலை? மின்வெட்டின் காரணமாக இந்த தொழிற்சாலையில் உற்பத்தி முடங்கியது. மின்வெட்டின் காரணமாக இந்த தொழிற்சாலை இன்று ஒரு நாள் விடுமுறை விடப்பட்டது. மின்வெட்டின் காரணமாக ஊழியர்கள் அவதிப்பட்டார்கள் அப்படின்னு ஒரு செய்தியை காணுமப்பா. அப்போ தொழிற்சாலைக்கு நடக்காத மின்வெட்டு மக்களுக்கு நடக்குதுன்னா இது முழுக்க முழுக்க தாவேக அரசினுடைய நிர்வாக இயலாமை, கையாளாகாத தன்மை, தாவேக அரசினுடைய ஆளுமைத்தன்மையற்ற செயலால் மட்டும்தான் இந்த மின்வெட்டு. இதுக்கு திமுக காரணம், திமுக கூடிய ஊழியர்கள் காரணம், திமுகவுக்கு சால்ரா அடிக்கக்கூடிய ஊழியர்கள் காரணம், இல்லை திமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு கூட்டு சேர்க்கக்கூடிய அதிகாரிகள் காரணம், இல்லை வந்து தனியார் முதலாளிகள்கிட்ட வாங்கக்கூடிய மின்சார கொள்முதலில் ஏற்பட்ட பிரச்சனை எதுவாக இருக்கட்டும், திமுக ஊழியர்களே பண்ணுறாங்க அப்படின்னா நீ அதை கட்டுப்படுத்த முடியாமல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முன்னாள் அமைச்சருக்கு சால்ரா அடிக்கக்கூடிய அதிகாரிகள் உள்ளேருந்து இயங்குறாங்க, அவங்களால் இயக்கப்படுறாங்கன்னா அதை கட்டுப்படுத்த முடியாமல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கொள்முதலில் பிரச்சனை அப்படின்னா அதை கட்டுப்படுத்த முடியாமல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் தான் மிகப்பெரிய ஆட்களாச்சே, நீங்கள் தான் கான்ஃபிடன்ட் ஆனவங்களாச்சே, நீங்கள் தான் தமிழ்நாட்டை புரட்டி போட வந்தவங்களாச்சே, நீங்கள் தான் மாற்றத்தினுடைய முன்னோடிகளாச்சே. அப்போ இதை கூட சரி பண்ண முடியலையா? உங்களுக்கு ஆளுமைத்தன்மை இல்லையா? உங்ககிட்ட வந்து அந்த பவர் இல்லையா? பவர் உங்க கையில் இருக்கு, ஆனால் பவரை கொடுக்கறதுக்கு பவர் இல்லையாப்பா. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து